அப்போ தீனை விளையாட்டாக்கிட்டு இருக்கோம் நம்ம. பனி இஸ்ராயல்களும் தீனை விளையாட்டு ஆக்கிட்டாங்க. தீனுடைய அசல் பர்பஸ் என்ன? நீதியை தூக்கி குப்பையில் போட்டாங்க. என்ன இருக்குது? சடங்கு இருக்குது. கிறிஸ்தவர்களுடைய அசல் பர்பஸ் என்ன? நீதி. அவங்களும் தூக்கி போட்டாங்க, சடங்கு இருக்குது. முஸ்லீம்களுடைய அசல் பர்பஸ் என்ன? நீதி. அதை தூக்கி குப்பையில் போட்டாங்க, சடங்குகள் இருக்குது. இதை ரசூல்லா சொல்கிறாங்க 25 அத்தியாயத்தில் 30 சொன்னாங்க. பல தடவை இதை ரிப்பீட் பண்ணியிருப்பேன். மேலும் இந்த இறை தூதர் கூறுவார், என் இறைவா, என் சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்த குரானை கிண்டலுக்குரியதாக ஆக்கி கொண்டார்கள், நகைப்புக்குரியதாக ஆக்கி கொண்டார். இதை வச்சு காமெடி பண்ணிருக்காங்களா? ஏதோ பஹ்ராவில் போகிறாங்க, படிச்சுட்டே இருக்காங்க, திடீர்னு ஒரு 4 ஆயத்தை எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணுறானுங்க. மறுபடியும் ஆல் இம்ரானுக்கு போகிறானுங்க, திடீர்னு 4 ஆயத்தை எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணுறானுங்க. மீதியெல்லாம் ஸ்கிப் பண்ணுறானுங்க. அது எதுக்கு சொன்னதுன்னு கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறானுங்க. அதை வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கிறானுங்க. ரசூலா சொல்கிறாங்க, ரசூலா மறுமையில் எதை சொல்லுவாங்க? எல்லாம் சொல்கிறான், மேலும் நீங்கள் தொழுகைக்கு அழைப்படுத்தால் அதனை இவர்கள் கேலிக்கும் விளையாட்டுக்கும் உரியதாக எடுத்துக்கொள்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் அறியாத மக்களாய் இருப்பதே ஆகும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த யூதர்கள் இவங்கெல்லாம் இது மதீனாவுடைய கான்டெக்ஸ்டில் தான் பேசப்படுது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா பாங்கும் மதீனாவில் தான் லான்ச் பண்ணது, மக்களை பாங்கு கிடையாது. மக்களை தொழுகையே ஒளிஞ்சு தான் தொழுவாங்க. ஸோ அதனால் அது கிடையாது. தொழுகைக்கு அழைப்பு விடுக்கும்போது அதை கேள்வி பண்ணுறது. எங்கே பாருங்க, அவங்களுக்கும் அதான் இருக்குது தெரியுமா? யூடியூப்பில் அடித்து பாருங்கள். ஷமோ இஸ்மாயிலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துவாங்க. அதுவும் அசான் தான். அவங்களும் தொழுகை நடத்துகிறாங்க, அவங்களும் அசாக இருக்குது. புரியுது? இன்றைக்கி உலகம் குளோபல் வில்லேஜ் ஆகிருச்சு. ஒரு காலம் அங்கே என்ன நடக்குதுன்னு இங்கே தெரியாது, இங்கே என்ன நடக்குதுன்னு அங்கே தெரியாது. இன்றைக்கி எல்லாம் வீலாக. இப்போ நார்த்து கொரியா போக முடியாதுன்னா நார்த்து கொரியா பற்றி அத்தனை வீடியோ போட்டிருக்கான் தமிழ் ட்ரக்கர்ஸு. இப்போ எல்லாம் சொல்கிறான், அந்த பாங்கு சொல்லும்போது அதை கேலி பண்ணுறாங்க. ஏன்னா அதில் என்னென்ன வார்த்தை வருது? வெற்றியின் பக்கம் வாருங்கள், அதுவும் வருது. யார் இவங்களா? வெற்றியின் பக்கம் வர்றதா? புரியுதா? அதுதான் எல்லாம் கேட்குறான். ஒரு காமன் சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லையாடா? அவங்க என்ன தானே வணங்குறாங்க. நீங்கள் சொல்கிற பாங்கும் இவங்க சொல்கிற பாங்கும் என்னை நோக்கி, என்னை பற்றியே தான் இருக்குது. எப்படி உங்களுக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு மனசு வருது? இதுதான் உங்களுடைய மார்க்கத்தின் அதாவது இதுதான் உங்களுடைய அந்த நற்பண்புகளா? அல்ல அதான் கேட்குறாங்க. நீர் அவர்களிடம் கூறுவீராக, வேதம் அருளப்பட்டவர்களே, அல்லாவின் மீதும் எங்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அறிவுரைகள் மீதும் இன்னும் எங்களுக்கு முன்னர் அருளப்பட்டதின் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்பதற்காகத்தான் எங்கள் மீது நீங்கள் வெறுப்பு காட்டுகின்றீர்கள். மேலும் உங்களில் பெரும்பாலோர் தீயவர்களாக இருக்கிறீர்கள். ஏண்டா இத்தனை நாளாக நாங்கள் குறைசியாக இருந்தோம், அப்போ எங்களோட அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தீங்க. இத்தனை நாளாக நாங்கள் மதீனாவில் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்தோம், அப்போ நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தீங்க. யூதர்கள் இணக்கமாக தானே இருந்தாங்க அரபுகளோட. இன்றைக்கி நாங்களும் உங்கள் கொள்கையை ஏற்றிருக்கோம். உங்கள் வேதங்களை நாங்கள் உண்மைப்படுத்துகிறோம். மூசா நபியை கண்ணியப்படுத்துகிறோம், ஈசா நபியை கண்ணியப்படுத்துகிறோம், தாவூத் நபியை, ஜக்கரியா நபியா, யஹ்யா நபியை, சுலைமான் நபியை எல்லாரையும் கண்ணியப்படுத்துகிறோம். இன்றைக்கி ஏன்டா திடீர்னு உங்களுக்கு வெறுப்பு வருது? இப்போ இன்றைக்கி அதான், இப்போ இதே தான். இன்றைக்கி இஸ்லாத்தை ஒருத்தன் சினிமாவுக்கு போயிட்டுருப்பான், கூத்தடிச்சிட்ருப்பான், நாசமாக போயிட்டுருப்பான். இன்றைக்கி முஸ்லீம் சமூகத்தில் எத்தனையோ அனாச்சாரங்கள் நடக்கும். யாரையும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. பயான் பேசுவாங்க இந்த சூப்பர் முஸ்லீம்னு ஒருத்தன், அவன்லாம் குரான் தஃப்சீர் பண்ணுறான். குரான் தானடா தஃப்சீர் பண்ண. தீனை ஃபாலோ பண்ணுறது குட்டமா? நான் நிஜமாலுமே விளங்காத ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அப்போ யாராவது என்னை திட்டியிருந்தீங்கன்னா, இந்த பயம்பார் இந்த தீபாவளிக்கு போனால் 3 படம் பார்ப்பேன். மதியானம் சாப்பிட்டுட்டு போயிட்டு 2 காலை காய்ச்சி மதியானம் ஃபஸ்ட் ஷோ 3 முடிச்சுட்டு தான் வருவோம். இதில் ஒரு படம் அதில் ஒரு படம் முடிச்சுன்னா, அப்போல்லாம் யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணியோ என்னை திட்டியோ என்ன இதுவோ பண்ணி எதுவுமே போட்டதில்லை. இப்போ என்னங்கிறாங்க, இந்த மாதிரி இளைஞர்கள் லட்சக்கணக்கில் இருக்கான். அவன் கஞ்சா குடிச்சிட்டு இருக்கான். போய் பாருங்க, கோயம்புத்தூரில் ஊசி போட்டுட்ருக்குறான். ஈரோட்டில் எனக்கு நம்முடைய நண்பர்களுடைய குழந்தைகள் ஊசி போட்டு சுற்றுறான். அவங்கள பற்றிலாம் உங்களுக்கு கவலையே கிடையாது. சமுதாயம் எங்கே போகுது, என்ன பண்ணிகிட்ருக்கு, அதை பற்றி கவலையே கிடையாது.